கல்வி அறக்கட்டளை குடும்ப உறுப்பினர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய 7:55 ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள புதிய நபர்களை நம்முடைய அறக்கட்டளை சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மேலும் தொடர்ந்து நம்மளுடைய அறக்கட்டளையில் இரவு பகல் பார்க்காது 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவம்பர் 17, 2024 ஜனவரி மாதம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு இந்த 2024ஓட கடைசி மாசத்தை இன்னொரு 13 நாட்கள்ல நம்ம தொற்றுவோம். இந்த 2024 இந்த வருடம் போனதே தெரில, இதுதான் உண்மை. ஆக வருடம் வருடம் போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுல முன்னேறி இருக்கு அப்படின்றதா இங்க நம்ம எடுத்துக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் ஒரு பகுதி நேரமா முழு நேரமா ஒரு பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டேவும் பற்றாக்குறை வருமானத்துல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் இல்லாம தற்காலிகமான பொருளாதாரத்தை கடன் மேல கடன் வாங்கி அந்த கடனை கட்டிட்டு நம்ம காலத்தை கடத்திட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில ஒவ்வொரு வருடங்களும் நம்மளை விட்டு கடந்து போயிட்டு இருக்கு. எந்த ஒரு வருடமும் நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்ததில்லை அப்படின்னு நினைக்கிற அத்தனை நபர்களுக்கும் இந்த 2024 சரி, வர இருக்கின்ற 25 சரி, மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி எந்த வகையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய, கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைய, எதிர்காலத்தை நடத்தக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்க்கைய நம்முடைய நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதை நோக்கி நம்ம இன்னைக்கு ஒரு 8 மாத காலமாக பயணிச்சுட்டு இருக்கோம். 2025 எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம 25 பிறந்ததுக்கு அப்புறம் திட்டம் போடக்கூடாது. இந்த 2024ஓட முடிவுல நம்ம திட்டம் போடணும். நமக்கு ஒரு மாத வருமானம் எவ்வளவு இருக்கணும், வார வருமானம் எவ்வளவு இருக்கணும், தினசரி ஒரு வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத 2025 எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறோம். அப்படின்னா நம்ம அதற்காக என்ன முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு என்ன திட்டமிடுறோம், நம்ம என்ன செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த 1.5 மாதங்களை, இன்னொரு 43 நாள் தான், இந்த 43 நாளை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக 2025 நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலு இல்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும், உன் நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நிச்சயமாக வருகின்ற 2025, 26, 27 இன்னும் பல ஒரு 2-3 ஆண்டுகள்ல நிச்சயமா நம்ம நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுக்கு நிச்சயமாக வருமானம் நிறைய வேணும். அந்த வருமானத்தை பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு அல்லது பகுதி நேரமா இதுல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம மத்தியில எடுத்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் முன்னெடுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் வடிவமைத்து, இந்த திட்டங்களுக்காக 24 மணி நேரம் அப்படின்றத சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, சார் 6 மணி நேரம் தூங்குவாங்க சார். இல்லைங்க, தூக்கத்துல கூட அவரு இதே சிந்தனையா இருக்காரு அப்படின்றதா உண்மை. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு புஸ்தகத்தை எழுதி இதை படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்றதை விட, அந்த படிச்ச புஸ்தகம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு அந்த ஆசிரியர் நிச்சயமா அவர் பாஸ் பண்ற வரைக்கும் அந்த ஆசிரியர் தூங்க மாட்டார். இதுதான் அந்த எழுத்தாளருடைய, அந்த புத்தகம் எழுதுன நபருடைய மனநிலையா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி நம்மளுடைய அறக்கட்டளைக்காக அத்தனை திட்டங்களையும் வடிவமைத்து கொடுத்த, இன்னும் பல திட்டங்களை நமக்காக வடிவமைக்க உள்ள திரு சங்கர் சார் அவர்களை நம்ம அழைக்கின்றோம். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்லிக்கிறோம். அவரு ஒரு சக்சஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை மிக பிரம்மாண்டமான முறையில எழுதி நிறைய பேருக்கு அதை விநியோகம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மேனேஜர் அவரோட கையில அந்த புக்கை பிரசுரம் பண்ணாங்க அப்படின்றதா வெளியிட்டாங்க. அப்படின்ற முக்கியமான விஷயம். சாரு படிச்சிருக்கிறது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அதே மாதிரி நிறைய கிராமங்கள்ல நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சர்வீஸ் எல்லாம் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதா உண்மை. இன்னும் நிறைய மார்க்கெட்டிங்ல பேக்கை தூக்கிட்டு நிறைய காலகட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல அவர் ஏறாத படிகள் அல்ல, ஏறாத உயரங்கள் அல்ல, அவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு லீடர் தான் இன்னைக்கு நமக்கு திட்டத்தை எழுதுனதும் அவர் தான், இன்னைக்கு நம்ம மத்தியில எடுத்து சொல்ல போறதும் அவர் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய கவனம் இந்த 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களுக்கு எந்த போன் கால் வந்தாலும் தயவு செஞ்சு
அந்த ஃபோன் காலை கட் பண்ணிருங்க. உங்களுடைய கவனம் முழுசும் இங்க இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு 1000 ரூபாயில என்ன செஞ்சிட முடியும்? நிச்சயமாக 1000 ரூபாய் அப்படின்றது ஒரு நாள் செலவு, 2 நாள் செலவு, அவ்வளவுதான். ஆனா அந்த 1000 ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 1300 ரூபாயில நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை மாறும். தலைமுறை ரெண்டாவது வச்சுக்கலாம். ஏன்னா எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தலைமுறை மாறும். அதனால நம்மளோட குடும்ப பொருளாதாரம் முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த 1300 ரூபாய் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மற்றும் பேசிவ் எப்படி செயல்படுது, அதில் நம்ம எப்படி பண்ணணும், நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத முழுவதும் எடுத்து சொல்ல வர்றாங்க. எல்லாரும் அவரை ஒரு டிஜிட்டல் கிளாப் பண்ணி உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். வெல்கம் திரு சங்கர் சார் அவர்களே. வாங்க சார். நன்றி. தேங்க்யூ பாக்கியராஜ் சார். தேங்க்யூ சார். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ரைட். ஓகே ஓகே சங்கர். ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாக்கியராஜ் சார். தேங்க்யூ எஸ்பி ராஜா சார். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி சண்டே. மறுபடியும் மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன். கேஷ் 25 ஒரு லாங் கேப் மாதிரி தெரியுது எனக்கு ப்ரெசன்டேஷன்ல. இன்னைக்கு எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சிறிய தொகையில ஒரு சீரியஸ் எஃபர்ட்ல ஒரு 12 மாசம் நம்ம டிராவல் பண்ணணும்னா நிச்சயமா 1 கோடியை எட்டலாம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய அற்புதமான இந்த பிளானை உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷன் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த 1300 ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய இன்கம் உடைய அந்த பிளான் ஆஃப் பட்ஜெட் அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 டேபிள் இன்கம் கொடுத்துருக்கோம் ஆக்டிவ்ல. அந்த 12 டேபிளினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,750. இப்படி பட்ஜெட் போட்டாதான் இந்த ஒரு 1500 கோடி ஏர்ன் பண்ண முடியும். அது கணக்கு. அப்ப இந்த 1500 crores மேல ஒரு 23,500 rupees பட்ஜெட்ல நம்ம இறங்கணும்னா அதை பெரிய அளவுக்கு அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வெறும் 1300ல ஒரு 2 பேரை மட்டும் நம்ம போடுறதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்னும் போது இதை விட சிறந்த திட்டம் நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அத்தகைய திட்டத்தை உங்களுக்கு இப்ப நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் காஸ்ட் 1300. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ஒரு ஐடி எடுக்கும் போதே நமக்கு 100 rupees ஸ்பாட் கமிஷனா கிடைக்குது. அதை நிச்சயமா நம்ம பர்ஸ்ல வச்சுக்கலாம். மீதி 1200 இது பீப்புள் டு பீப்புள் ப்ராஜெக்ட். உங்களுக்கு தெரியும், there is no கம்பெனி, எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, எந்த டிடக்ஷனும் கிடையாது. இந்த சிஸ்டத்தையும் இந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ற அனைவரையும் பாதுகாக்க தான் நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட். ஸோ அப்ப இதை லாகின் பண்றதுக்கு எந்த ஒரு திட்டத்திலையும் சேரணும்னா கம்பெனியா இருந்தா நம்ம பணம் கட்டுவோம், கம்பெனி ஐடி போட்டு தருவாங்க, நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஆனா இங்க முதலா நெட்வொர்க் சரித்திரத்திலேயே ஒரு 1000 ரூபாய் கட்டி உள்ள வந்த என்னை போல ஒரு லீடரும் இந்த திட்டத்துல யாரெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் தொடர்ந்து டிராவல் பண்ண போற ஒரு அற்புதமான 10 லீடர் இதுல பே அவுட் கமிட்டியா செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த 10 பேரும் உங்ககிட்ட நீங்க 1200 யாருக்காக பணம் போட போறீங்களோ அந்த ஸ்பான்சர் அவங்க கிட்ட பணம் கட்டி அந்த வேலெட்டை நீங்க வாங்கி உங்களுக்கு கீழே புதுசா வர நபருடைய டீட்டெயில்ஸை டைப் அடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அப்ப இந்த பிளான் உள்ள நமக்கு வரணும்னா 1300 100 rupees ஸ்பாட் கமிஷன். மீதி 1200ல இந்த சிஸ்டம் தனக்கு வேண்டிய பாதுகாப்பிற்கும் நிறைய டேட்டா பேஸ் நிறைய ஸ்பேஸ் வேணும்ன்றதுனால இது ஒரு மிகப்பெரிய ஓன் சர்வரா மாறுவதற்கும் இந்த சிஸ்டம் 120 ரூபாய் எடுத்துக்கிட்டு 30 rupees இந்த பே அவுட் சிஸ்டத்துக்காக கமிட்டிக்காக ஒரு நிரந்தரமாக ஒவ்வொரு ஐடியிலிருந்து 30 ரூபாய் எடுத்து வைக்கப்படுது. இந்த பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் 100 பேரும் ஆகலாம், இல்ல இந்த 10 பேர் ரொட்டேஷன் பேசிஸ்ல
நிறைய லீடர்ஸ் வந்துகிட்டு இருக்கலாம். ஸோ இவங்களுடைய பணி என்னன்னா, உங்களுக்கு ஐடி லாகின் பண்ணதற்கு தேவையான வேலெட்டை அனுப்புறதுக்கும், எப்படி நீங்க ஐடி போட்டா வேலெட் அனுப்புறாங்களோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்க வேலெட் அனுப்பிச்சீங்கன்னா ஐஎன்ஆரா தருவதற்கும் அற்புதமான இந்த கமிட்டி. நீங்க ஐஎன்ஆரா தரீங்க, உங்களுக்கு ஐடிக்குரிய தொகையை வேலெட்டா அனுப்புறாங்க, நீங்க ஒரு வாரம் ஏர்ன் பண்றீங்க, அது அந்த சேர்ந்த வேலெட்டை அதே கமிட்டிக்கு அனுப்புறீங்க. அந்த கமிட்டி உங்களுக்கு ஐஎன்ஆரா செவ்வாய்க்கிழமை காலையில உங்களுக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள உங்களுக்கு பே அவுட் உங்க ஜிபேல கிளியரா ரிசீவ் ஆகும். ஸோ எவ்ரி சண்டே கட் ஆஃப், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப். மண்டே அன்னைக்கு இந்த 10 பேரும் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக மண்டே ஒர்க்கிங் டே அவர்களுக்கு. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு உங்களுடைய ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ நீங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, சாரி என்ன சோர்ஸ் ஆஃப் யூபிஐ கொடுத்துருக்கீங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன நீங்க சிஸ்டத்துல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களோ அதற்குரிய அந்த இடத்திற்குரிய அமௌண்ட் சேரும். ஸோ இதுதான் மோட் ஆஃப் பேமெண்ட். இந்த 1300ல எத்தனை இன்கம் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மிராக்கலா இருக்கும். ஒரு 12 டேபிளினுடைய ஆக்டிவ் இன்கம், ஒரு 4 பேசிவ், நம்ம ஒர்க்கே பண்ண வேண்டாம், ஒரு பேசிவ்ல இருக்க 4 லெவல் இன்கம், 12 போர்டு பிளஸ் 4 லெவல் இன்கம், 16 மொத்தம் இன்கம். இது இல்லாம ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாய், 17 வகையான இன்கம். இது இல்லாம ஜனவரி மாசம் ராயல்டி கொண்டு வர போறோம். இந்த கான்செப்ட்ல யார் யாரெல்லாம் 12 பேர் முடிச்சாங்களோ அவங்களாம் அதிர்ஷ்டசாலிக. ஸோ நிறைய பேர் 12 முடிக்க டிராவல் பண்றாங்க இந்த ஊட்டி அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக. அது நாட் ஓன்லி ஊட்டி அச்சீவ்மெண்ட், இந்த 12 பேர் என்பது இன்றைக்கு ஊட்டி அச்சீவ்மெண்ட், நாளைக்கு ட்ரஸ்டுக்கு மெம்பர் ஆகுவதற்கு. அது மட்டும் இல்லாம ராயல்டி என்ற ஒரு மிக உயர்ந்த வருமானம், தொடர் வருமானம் வாழ்நாள் முழுதும் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக இந்த 12 ஐடியா பண்றவங்க எல்லாருக்குமே அந்த ராயல்டி இன்கம், அது 18வது இன்கமாக ஜனவரி மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது. இப்போதைக்கு 17 இன்கம் நம்ம கையில கொடுத்துருக்கு இந்த சிஸ்டம். வெறும் 1300ல ஒரு பிரம்மாண்டமான இன்கம். 17 இன்கம்ல கிட்டத்தட்ட நமக்கு முதல் இன்கம்லயே 65 கோடி. முதல் இன்கம் ஜனவரி டேபிள் ஃபர்ஸ்ட் இன்கம் 12 டேபிள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 12 டேபிள் என்பது ஜனவரி மாசம், 2வது டேபிள் பிப்ரவரி, மாசம் இல்ல அந்த மாதத்தை குறிக்கும் சொல் ஜனவரி, பிப்ரவரி, 3வது டேபிள் மார்ச், 4வது டேபிள் ஏப்ரல், இப்படி டிசம்பர் வரைக்கும் 12 போர்டுகளின் பெயர்களாக மாதத்தின் பெயர்கள் வைத்திருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சரி நம்மளோட பினான்சியல் இயர் எதுவா இருந்தாலும், அகாடமிக் இயர் இல்ல, நம்ம எது ஒரு பிளான் பண்ணாலும் இயர் பிளான் தான் பண்ணுவோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்க லைஃப ஜனவரில ஆரம்பிக்கிறீங்க, டிசம்பருக்குள்ள ஒரு குரோர்பதி ஆகுறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்ம நவம்பர்ல ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், இன்னைக்கு சண்டே. இந்த ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல உங்ககிட்ட இந்த பிளானை ப்ரெசென்ட் பண்றது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த நவம்பர்ல நீங்க ஆரம்பிக்கிறது, அடுத்த நவம்பருக்குள்ள நீங்க குரோர்பதியா ஆகணும். இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்றேங்க, நிச்சயமா குரோர்பதி ஆவாங்க, என்னுடைய பணிகளும் இருக்கிறது, இதையும் பார்க்கணும் அப்படின்றவங்க நிச்சயமா ஒரு 50 லட்சம் ஏர்ன் பண்ணலாம். எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, ஆனா இந்த பிளானை நான் விட மாட்டேன், இது எனக்கு கிடைக்கிற 1 hour 2 hourல நான் கண்டிப்பா இதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 10 இருந்து 20 லட்சம், இப்படி பல்விதமான ஒவ்வொருவரின் செயல்திறனை பொறுத்து, ஒவ்வொருடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்து, ஒவ்வொருடைய பொட்டன்ஷியல் பொறுத்து அவர்களுக்கு நிச்சயமாக ஹியூஜ் இன்கம். சரிங்க சார், இந்த சிஸ்டத்துல நான் சேர்ந்துட்டேன், 1300 நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஸ்பான்சர்ட்ட கொடுத்தேன், அவர் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு, 1200 பே அவுட் கமிட்டி கட்டிட்டாரு, பே அவுட் கமிட்டி என் ஸ்பான்சருக்கு வாலெட் அனுப்பிச்சிட்டாங்க, என் ஸ்பான்சர் எனக்கு இமிடியட்டா எனக்கு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டார் சார், வெல்டன் சார், ஓகே நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், என் ஐடி கிரீன் ஆயிடுச்சு சார் ஆக்டிவ்ல, ஜனவரி மாசம் என்ன லாகின் பண்ணிருக்கு இந்த சிஸ்டம், ஜனவரி மாசம் நான் ஆக்டிவ் ஆயிட்டேன் சார், இப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போர்டு இன்கமே 65 கோடின்னு சொல்லிட்டீங்க, வெரி குட் சார், நான் இந்த போர்டுல ஜனவரி போர்டுல நிச்சயமா எனக்கு தேவை, எனக்கு ஒரு 20 லட்சம் பிரச்சனை இருக்கு சார்,
நான் இந்த 20 லட்சம் பிரச்சனையை இந்த ஜனவரி மாசம் போர்ட்லயே அடைக்க முடியுமா சார்? நிச்சயமா அடைக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 2 ஐடி கொடுக்கணும். அவ்வளவுதான் உங்களுடைய இன்கம் எலிஜிபிள். இந்த 2 ஐடி மட்டும் கொடுத்தாலே இந்த ஜனவரி மாசம் போர்ட் வெறும் 2 மேட்ரிக்ஸ்ல 25 லெவல்ல 65 கோடி இன்கம் வருது அப்படின்னா நினைச்சு பாருங்க. நமக்கு அதுக்கு வருவதற்கு எவ்வளவு நபர்கள் தேவை அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணாதீங்க. இந்த 25 லெவல்ல எவ்வளவு நமக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் யோசனை பண்ணுங்க. இந்த 65 கோடி என்பது நம்ம 50 கோடி சம்பாதிக்கலாமா, 5 கோடி சம்பாதிக்கலாமா, 1 கோடி சம்பாதிக்கலாமா, இல்ல நம்ம பிரச்சனை இருக்கு 20 லட்சம் சம்பாதிச்சாலே போதுமே, நம்ம கடன் இல்லாம பிரீத்திங்கா வாழ்ந்துட்டு இருக்கலாமே. இந்த பிளான்ல தொடர்ந்து லைஃப் லாங் இன்கம் சொல்றாங்க. நமக்கு அப்புறம் நம்ம நாமினிக்குன்னு சொல்றாங்க. இது லாங் லைஃபா கொண்டு போறாங்க. அப்படின்னும் போது நமக்கு என்ன கவலை? இப்போதைக்கு என்னோட கடன் அடைக்க 20 லட்சம்னா அந்த 20 லட்சத்துக்கு நம்ம பிளான் பண்ணுவோமே. அப்படின்னும் போது சார் 2 பேர் தான் போடணுமா? நான் நிறைய போடுறேனே சார், எனக்கு வாய்ப்புகள் இருக்கு சார், நான் 20 லட்சம் கடனை 3 மாசத்துல அடைக்கணும் சார். இந்த சிஸ்டம் உங்களை 2 பேர் மட்டும்தான் போட சொல்லுது அப்படின்னு கிடையாது. 2 பேர் என்பது நிபந்தனை. இந்த 2 பேர் நீங்க கொடுக்கணும் சார். கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இன்கம் எலிஜிபிள் ஆயிடுங்க சார். 2 மாசம் 2 ஐடியா 2 மாசத்துல கொடுக்கலாம். என்ன சார் பண்ணுவீங்க? 2 வருஷம் கொடுக்கலனாலும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. எப்ப நீங்க 2வது ஐடி போடுறீங்களோ உங்களுக்கு இன்கம் ஆரம்பிக்குது. அது அடுத்தது சொல்றேன். இந்த 2 ஐடின்னு போடுறது மூலியமா நமக்கு என்ன மாதிரியான அற்புதமான இம்பாக்ட் கிடைக்க போகுதுன்றத பார்ப்போம். அப்ப நான் கடன் அடைக்கணும்னா நான் 10 ஐடி போடலாமா சார்? தாராளமா போடலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் அன்லிமிட்டெட் பிரெத், அதுக்கு பேர் தான் சன்ஃபிளவர் கான்செப்ட். இது மேட்ரிக்ஸ் கிடையாது. அன்லிமிட்டெட் பிரெத். நம்ம 10 ஐடி போடலாம், 20 ஐடி போடலாம், 30 ஐடி போடலாம். ஆனா சிஸ்டம் என்ன சொல்றான்? மினிமம் 2 பேரை போடுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். சோ அப்ப நம்ம கொடுத்துருக்கிற பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா அந்த மினிமம் 2 பேருக்குரிய பிடிஎஃப் தான் இந்த 12 டேபிளுக்கும் அழகா கொடுத்துருக்கு சிஸ்டம். அப்ப அந்த 2 பேர் மினிமம் போடக்கூடியது. அப்ப 2 மேட்ரிக்ஸ் தானே போகும். அப்ப 2 4 8 16 போவோம். அப்ப 25 லெவலுக்கு எவ்வளவு போவோம்? அப்ப 25 லெவலுக்கு என்ன கமிஷன், என்ன கிடைக்க போகுதுன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த 2 பேருடைய சீக்கிரட்டை இப்ப நம்ம பார்க்க போறோம். வெறும் 1300 ரூபாய் கொடுத்துட்டு 65 கோடி சம்பாதிக்க சொல்றீங்க சார். ஓகே, சூப்பர் சார். அந்த பேசிவ்னு சொன்னீங்களே, அங்க 4 லெவல் இன்கம் இருக்கே சார், அது எப்படி சார் நான் ரீச் பண்ணுவேன்? அங்க ஏதாவது நான் பணம் கட்டணுமா? தேவையே இல்லை. நீங்க 1300 கொடுத்து ஜனவரி போர்ட்ல லாகின் பண்ணி கிரீன் ஆன பிறகு உங்களுடைய கடமை சிஸ்டம் என்ன சொல்லிச்சோ அந்த கடமையை செய்யணும். அந்த 2 பேரை கொடுக்கும்போது முதல் நபரை கொடுப்பீங்க. முதல் நபரை கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்க இந்த சிஸ்டத்துக்காக கொடுக்கப்பட்டது 1030 ரூபாய். அந்த 1030 உங்களுக்கே கிடைக்கும். ஒரு நபர் போட்டவனே 1030 உங்களுக்கே கிடைச்ச உடனே உங்களுடைய பங்கு தொகை கான்ட்ரிபியூஷன் இந்த ஜனவரி டேபிளுக்கான தொகை உடனே கிடைக்குது. அத சிஸ்டம் என்ன பண்ணுது? உங்ககிட்ட கொடுத்து நீங்க இன்னொரு 4 வகையான இன்கம் பேசிவுக்கு போயிட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லாம, வேண்டாம் சார் அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி சிஸ்டம் என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானத்தை காட்டி அந்த 1000 ரூபாய் சிஸ்டமே வித்ட்ரா பண்ணிக்கிட்டு உங்களை பேசிவ்ல உங்க ஐடிய ஆக்டிவேட் பண்ணுது. அப்ப வெறும் 1300ல ஒரே ஒரு நபரை கொடுத்ததன் மூலியமா நமக்கு இங்க 12 டேபிள் இங்க முதல் டேபிளான ஜனவரி டேபிள் இன்கம்லயும் நம்ம எலிஜிபிள் ஆயிரும். அங்க 4 லெவல் இன்கம் பேசிவ் இன்கம்லயும் எலிஜிபிள் ஆயிரும். இங்க ஜனவரி டேபிள்ல நம்ம ஒர்க் பண்ணணும். அங்க பேசிவ்ல ஒர்க் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா சீனியாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு 500, செகண்ட் லெவல்ல நமக்கு 2250, தேர்ட் லெவல்ல நமக்கு 6250, ஃபோர்த் லெவல்ல நமக்கு கிட்டத்தட்ட 1,45,500, மொத்தமா 1,60,000 கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணமோ அந்த ஸ்பான்சர் மூலியமா அவங்க 4 லெவல் முடிக்கும் போது நமக்கு 12,000 ரூபாய் 12,500 ரூபாய் கிடைக்கும் போது இதை விட மிகப்பெரிய வருமானம் என்ன இருக்கும்? 20 ஸ்பான்சர் போடும்போது 20 × 12,500, 10 ஸ்பான்சர் கொடுத்தா 10 × 12,500. முதலா ஸ்பான்சருக்கு இன்கம் தரக்கூடிய பேசிவ்ல இன்கம் தரக்கூடிய ஒரே பிளான் நம்மளுடைய பிளான் மட்டும்தான். பேசிவ்ல ஆட்டோமேட்டிக்கா போற இடத்துல உழைப்புக்கு வருமானம் தராங்களே அப்படின்னும் போது இங்கேயும் 12 ஐடி நம்ம ஆக்டிவ்ல தான் 12 ஐடி கொடுப்போம். ஆனா அந்த 12 ஐடியினுடைய இன்கம் ஆக்டிவ்லயும் நமக்கு கொடுத்துட்டு அந்த 12 ஐடியும் நம்ம போட்ட 12 ஸ்பான்சரும் அங்க பேசிவ்ல போகும்போது அங்கேயும் ஸ்பான்சர் இன்கம் தரக்கூடிய பிளான் நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? சோ ஒரு அற்புதமான திட்டம் நமக்கு பேசிவ்ல இந்த சிஸ்டம் அழகா சீனியாரிட்டி பிரகாரம் 2 மேட்ரிக்ஸ்ல சிங்கிள் எட்ரி சிஸ்டத்துல அலோகேட்டட் சிஸ்டத்துல அழகா நம்மளுக்கு பே அவுட் தருது. அலோகேட்டட் சிஸ்டம் என்ன சார்?
சீனியாரிட்டியில் இருக்கிற 40 பேருக்கு செகண்ட் லெவல் இன்கமும், அடுத்து 19 பேருக்கு தேர்ட் லெவல் இன்கமும், அடுத்து 4 பேருக்கு அந்த 1,45,000 ஃபர்ஸ்ட் லெவல் இன்கமும் தந்த பிறகு மறுபடியும் செகண்ட் லெவல் 40, தேர்ட் லெவல் 10, 19, அடுத்து 4, மறுபடியும் 40, 19, 4, 40, 19, 4, 40, 19, 4, இப்படி ரொட்டேஷன்ல எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்குமே 250 போய்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி பேட்டர்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 250 ரூபா 750 ரூபா செகண்ட் லெவல் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் 40 பேர் வரைக்கும். அடுத்த 19 பேர் வரும்போது ஃபர்ஸ்ட் லெவல் 250 ரூபா, தேர்ட் லெவல் 750 வாங்குவாங்க. அடுத்து 4 பேர் எப்படி வாங்குவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 250, அந்த 4 பேர் தேர்ட் லெவல் வாங்குவாங்க. அப்ப செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவலுக்கு 750 ரூபா அந்த அலோகேஷன் சிஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா செகண்ட் லெவல் வாங்கினாலும் சரி, தேர்ட் லெவல் வாங்கினாலும் சரி, ஃபோர்த் லெவல் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் லெவல் சீனியாரிட்டி இருக்கவங்க எல்லாருக்கும் வரிசையா 250 போய்கிட்டே இருக்கும். இப்படி நம்மளுடைய 1000 ரூபாய் 250 750 பிரிஞ்சு பேசிவ்ல பிரம்மாண்டமான இன்கமையும் 8 ரீபத்தையும், செகண்ட் லெவல் நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஐடி பேசிவ்ல, தேர்ட் லெவல் போகும்போது நமக்கு 2 ஐடி பேசிவ்ல, ஃபோர்த் லெவல் முடிஞ்சு அடுத்த சைக்கிளுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது 5 ரீபத்து 8 ரீபத்து கீழே உட்காந்து மேல இருக்கவங்களை புஷ் பண்ணது ஒரு பக்கம் இங்க ஆக்டிவ்ல 1300 கட்டி ஒரே ஒரு ஐடி கொடுத்து இங்க பேசிவ்ல வந்து உட்காருவாங்க. ஒரு பக்கம் பேசிவ்ல வந்து உட்கார ஐடி, ஒரு பக்கம் ஆக்டிவ் மூலமா பேசிவ் வந்து உட்கார ஐடி, ஒரு பக்கம் ரீபத் ஐடி. இப்ப வேகமா சுத்தும் போது நமக்கு 1,00,000 ஐடி வந்துருச்சுன்னா நம்மளோட ரீபத்துடைய வேலை 50% இருக்கும். அப்ப மிகப்பெரிய அளவுக்கு நம்மளால பாசிவ் இன்கம் மிகவும் குயிக்கா கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது இல்லாம ப்ராஜெக்டை ரிவர்ஸ்லயும் பண்ண முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அப்ப 1,00,000 ஐடி வரணும்னா நம்ம தினமும் 1000 ஐடி கொண்டு வரணும். இந்த 1000 ஐடி கொண்டு வர்றதுக்கு எங்க நமக்கு அமைப்பு இருக்குன்னா ஆக்டிவ்ல இருக்கு. அப்ப ஆக்டிவ்ல நம்ம டீமை ஜென்ரேட் பண்ண அங்க மாபெரும் இன்கம், கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கு மேல இன்கம் இருக்கு. அது இல்லாம பாசிவ்ல இங்க வேகமா மூவ் ஆகி நமக்கு ஒரு சைக்கிள்ல நமக்கு 160, அப்ப 8 ரீபத்தும் அடுத்த 8 சைக்கிள்ல போவோம். 8 ரீபத்தும் பேமெண்ட் வாங்குவோம். ரெண்டாவது சைக்கிள்ல 64 ரீபத்து நமக்கு சைக்கிள் வாங்கும். இது நேற்று ஆரம்பித்து இன்று முடிக்கிற கான்செப்ட் அல்ல. மே 4 ஆரம்பிச்சு இது வாழையடி வாழைய தலைமுறையா போக வேண்டிய இந்த கான்செப்ட். அதனால நமக்கு செகண்ட் சைக்கிள் வருமா, தேர்ட் சைக்கிள் வருமா என்ற எண்ணமே வேண்டாம். நம்மளுடைய சிந்தனை ஆக்டிவ்ல எவ்வளவு ஐடி கொடுக்குறோமோ, எவ்வளவு மேன் பவர் கொடுக்குறோமோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ, நம்மளோட பேசிவ் 3 சைக்கிள் போகுதா, 4 சைக்கிள் போகுதா, 2 சைக்கிள் போகுதா என்பது தீர்மானிக்கப்படும். தட் இஸ் டிட்டர்மினேஷன். இங்க நமக்கு தேவை ஒர்க்கு. அந்த ஒர்க்கை இறங்கி அடிச்சோம்னா நமக்கு ஹியூஜ் இன்கம், சாதாரண இன்கம் இல்ல. எப்படி கோடி ரூபாய் சம்பாதிக்க போறன்றத இப்ப நம்ம ஆக்டிவ்ல பார்ப்போம். பாசிவ்ல அப்ப ஒவ்வொரு சைக்கிளையும் ஸ்பான்சர் இன்கம், ஒவ்வொரு சைக்கிளையும் ரீபத்தினுடைய ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் இன்கம், ஒரு மிராக்கள். இந்த மிராக்களை தரப்போறது இந்த ஒரு மாபெரும் 12 போர்டுனுடைய ஆக்டிவ் இன்கம். இந்த 12 போர்டு நம்ம எப்படி ரீச் ஆக போறோம்? ஃபர்ஸ்ட் போர்டுல நம்ம ஒரு ஐடி உழுந்து ஒரு ஐடி கொடுத்த உடனே பேசிவ்ல வந்துடுறோம். அப்ப எப்ப சார் நமக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும்? எனக்கு வந்து 1000 ரூபாயும் சிஸ்டம் பரவாயில்ல சார், அது நான் செய்ய வேண்டிய வேலை தான், அது சிஸ்டமே செஞ்சிருச்சு, எனக்கு சந்தோஷம் தான் சார். ஏன்னா 2 இடத்துல என் ஐடி இருக்கு சார். இங்கேயும் வெறும் 1300ல எனக்கு இங்கேயும் ஐடி விழுந்துச்சு. பேசிவ்லயும் நான் ஒரே ஒரு ஐடி தான் கொடுத்தேன், என்ன பேசிவ் கொண்டு போயிட்டீங்க. இதே மாதிரி நான் போட்ட ஒரு முதல் நபருக்கும் நான் இதை சொல்லித்தரேன். அவரும் பேசிவ்க்கு சீக்கிரம் போனா ஒரு ஐடியா கொடுங்க, பேசிவ்க்கு போயிடுங்க, அங்க சீனியாரிட்டி கிடைக்கும். அழகா மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஐடியும் அது மாட்டும் வரும். ஆனா பேசிவை விட இங்க நம்ம அதிக ஒர்க்கை போட்டோம்னா இங்க நிறைய இன்கம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் 2வது நபரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுது சார். இன்கம் எலிஜிபிள் அப்படின்றத விட இன்கமே ஸ்டார்ட் ஆயிடுது. 2வது நபரை கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா, இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் இருக்கும் பாருங்க. இந்த பர்சன்ஸை மறந்துருங்க. அது நான் வந்து மினிமம் நான் சொன்னேன் இல்லையா, 2 மேட்ரிக்ஸ்ல போட்டிருக்கோம்னு. நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடையாது. சன்ஃபிளவர் எவ்வளவு பேர் வேணா நீங்க டைரக்டா எடுக்கலாம். அப்ப 2 நபர்களை நான் 2வது நபரை போடும்போது எனக்கு அங்க இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. 500 ரூபாய் இந்த சிஸ்டம் என்னுடைய இன்கம் வேலெட்ல வைக்கும். அது எப்படி வைக்கணும்? 80-20 வைக்கும். என்ன சார் 80-20 வித்தியாசமா இருக்கு? 80% நமக்கு இன்கம் தருது. அப்ப 500ல 80% எவ்வளவு சார்? 400 ரூபாய் நமக்கு இன்கம் தருது. அப்ப மீதி 100 சார்,
அது 20% உங்களுடைய ப்ரொமோஷன் வேலெட்ல வைக்கிறது. சரி, ஒரு கம்பெனி ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 சம்பளம், உங்களுக்கு 12,000 ஒரு ஒரு 1 இயர் கழிச்சு உங்களுக்கு ஒரு 15,000 ஏத்துறாங்கன்னா, ஹவு யூ ஆர், வாட் யூ ஆர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி பண்ற. இதுதான் அந்த பிரைவேட் கம்பெனிஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. கவர்மெண்ட் விட்டுருங்க, கவர்மெண்ட் அது இயர் பேசிஸ் சீனியாரிட்டி பிரகாரம் வரும். ஒரு பிரைவேட்ல நம்ம டாமினேட் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஒர்க் எஃபோர்ட் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பிரைவேட்ல உங்களுக்கு சேலரி டக்கு டக்குன்னு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நான் டெடிகேஷனா இருந்தா ஒரு 10,000 வாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்து 15,000 ஆக்குவாங்க. இந்த 15,000 எங்கன்னு தருவாங்க. சரி, உங்களுடைய ஒர்க் அவுட் அண்ட் கொடுக்க 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 அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு அற்புதமான சேலரி இன்கம் தராங்க. அது கம்பெனி, அதை தான் சிஸ்டம் செய்யுது. உங்களுடைய அருமையான உழைப்புனால அது நீங்க 2 பேரை போட்டு 2 கேட்டகரி இருக்கு உழைப்பு. நீங்க 2 பேரை போட்டு டீமை டெவலப் பண்ணாலும் நீங்க அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகலாம். இல்ல சார், என் டீம் ஸ்லோவா செய்வாங்க, என் டீம் அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் வேலை செய்யணும், நான் சப்போர்ட்டும் பண்றேன், ஆனா என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு சார், நான் 20 டைரக்ட் போடுறேன் அப்படின்னாலும் நீங்க 2வது டேபிள் மூவ் ஆவீங்க. உங்களுடைய 2வது டேபிள், அதாவது பிப்ரவரி டேபிள், நீங்க எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். 2 பேரை போட்டு உங்க டீமை டெவலப் பண்ணியும் மூவ் ஆகலாம், 20 பேரை போட்டு இன்கம் வாங்கி அதுலயும் மூவ் ஆகலாம். ஆக மொத்தத்துல எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல, உங்களுடைய இன்கம்ல 1000 ரூபாய் வர்ற வரைக்கும் அந்த 20% பூர்த்தியம் செய்யப்பட்டு, அது டீம் மூலமா வந்தாலும் சரி, நீங்க டைரக்டா எடுத்தாலும் சரி, உங்களுடைய இன்கம் எவ்வரி இன்கம்லயும் 20% கொடுத்து 1000 ரூபாய் வந்த உடனே நீங்கள் 2வது டேபிள் பிப்ரவரிக்கு மூவ் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எப்ப ஒரு டேபிள் மூவ் ஆகுறீங்களோ அப்பயே அந்த அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் எத்தனை டேபிள் இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 4வது டேபிள் மூவ் ஆகுறீங்க, 4வது டேபிள் ஏப்ரல் டேபிள் மூவ் ஆகுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டேபிளுமே 100% இன்கம்னு அர்த்தம். இப்ப நீங்க பிப்ரவரி டேபிளுக்கு உங்களுடைய பிடித்தம் 1000 ரூபாய் ஆன உடனே, நீங்க மூவ் ஆன உடனே இங்க 100% இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டைரக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 500 தான். உங்க டீம்ல எந்த டைரக்ட் எடுத்தாலும், உங்க டீம்ல யார் எடுத்தாலும் அதுக்குரிய லெவல் இன்கம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் லெவல் இருக்கிற ஒருத்தர் எடுக்கிறாரு உங்க டீம்ல அப்படின்னா, ஜான்வரி போர்ட்ல பாருங்க, இங்க 100 ரூபாய் இன்கம் இருக்கு. இந்த 100 ரூபாய் இன்கம் உங்களுக்கு 100 ரூபாயே கிடைக்கும். ஏன்னா நீங்க தான் நெக்ஸ்ட் டேபிள் போயிட்டீங்களே. நெக்ஸ்ட் டேபிள் நீங்க போகல அப்படின்னா இந்த 100ல 80% உங்களுக்கு இன்கம் ஆகும். 20 ரூபாய் அந்த 1000 ரூபாய்க்காக பூர்த்தி செய்யப்படும். அப்ப அந்த எலிஜிபிலிட்டி 1000 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்போஸ் உங்களோட 4வது லெவல் ஒரு நபர் அறிமுகப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு அது 5வது லெவல். 5வது லெவல் பாருங்க 30 ரூபாய். இப்படி உங்களுடைய 25 லெவலையும் கமிஷன் அழகா இந்த பிடிஎஃப்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 25 லெவலுக்குரிய அமௌண்ட்டுக்குரிய தொகை எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் இன்ட்டு அந்த தொகை அதை பண்ணி உங்களுக்கு பே அவுட்டா ரிலீஸ் செய்யப்பட்டுட்டே இருக்கும். உங்க பே அவுட் வாலெட் டிரான்ஸ்ஃபர்ல உங்க பே அவுட் ஏறிக்கிட்டே இருக்கும். அழகா இருக்கும். அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு 30 ரூபாய் 20 ரூபாயா அது ஏறிக்கிட்டே இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு 30, 15, 18, அதாவது அந்த 80% பிடிச்சது போக அழகா ஏறிக்கிட்டே இருக்கு. அது பார்க்கறதுக்கு எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இதெல்லாம் நீங்க ரசிக்கணும். இது உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதி, உங்களுக்கு உழைப்புக்கு கொடுத்த பரிசு. அதை பார்க்கும்போது நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும் போது அது ஒரு தனி அலாதி. அதுக்கு ஈடாக எவ்வளவு வேணா வரும். உங்க உழைப்பு அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும். சோ அப்படி இந்த வருமானம் உங்களுக்கு வேலெட்ல ஷோ பண்ணப்படும். அப்ப மிக பிரம்மாண்டமான டீமை நீங்க பில்டப் பண்ணிடுவீங்க. நீங்க சொல்லித்தர வேண்டியது 2 பேரை போடுங்க சார்னு இல்ல சார், 2 பேரையும் போடக்கூடிய நபரா தான் வாங்க சார். ஐடி எடுக்கிறது முக்கியம் இல்லை சார், நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா டெவலப் பண்ணுவோம். ஒன்னா டெவலப் பண்ணா நமக்கு 18 வகையான இன்கம் சார். அப்ப ஏன் இந்த வாய்ப்பை நம்ம விடணும்? பெரிய தொகையே இல்லை சார், 1300, அதுவும் டொனேஷனா போதும் பேசிவ்ல. இதுல என்ன சார் நம்ம கொண்டு வந்தோம், எதை சார் நம்ம இழக்கிறதுக்கு? எதுவுமே இல்லை. இங்க வாய்ப்புகள் தரப்படுகின்ற சார். வாய்ப்புகள் யார் சார் தருவா? இரவு நாள் மட்டும் தான் சார் தர முடியும். இந்த சிஸ்டம் நம்ம கடவுள் சார். அப்ப இதை நம்ம பயன்படுத்துவோம் சார் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா சார், இது எல்லாருமே 2 பேர் போடக்கூடிய நபர்கள் தான் சார். அது அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் அவங்களோட நெகட்டிவ் முன்னாடி வரத்துக்குள்ள இப்படி சொல்லும்போது அவங்களோட பாசிட்டிவ் முன்னாடி வரும். சார் 2 பேர் தான் நான் போட்டுறேன் சார், இதுதான் சார் எல்லாராலையும் முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம டீம் எடுக்கும்போது மிகப்பெரிய அளவுல டீம் பில்டப் ஆகும். அப்ப நம்மளுக்கு ஜான்வரி போர்ட்ல நமக்கு இன்கம் வாரம் 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 வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 பேரை போடுறேன்னு வைங்க சார், நான் ஏற்கனவே 20 பேர் போட்டிருக்கேன்.
நான் புதுசா ஒரு 10 பேர் நான் போட போறேன். எனக்கு 30 பேர் சார். 30 பேர்ல கண்டிப்பா எனக்கு 15 பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார். இந்த 15 பேரும் அவங்க டைரக்ட் 2 ஆச்சும் எடுப்பாங்க. அப்ப எனக்கு அடுத்த லெவல் 30வது. இந்த புதிதா வந்த 30 பேரு ஏற்கனவே 3rd லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் 4th லெவல்ல ஒரு 100 ஐடி கொடுப்பாங்க. இப்படி எனக்கு கண்ணுக்கு தெரியாம 100, 200, 300ன்னு டீம் பெருகிட்டே போகும். அந்த 100 பேர் 4வது லெவல்ல வந்தாங்கன்னா 4வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரூ. 30. அப்ப 100 × 30 வெறும் ரூ. 3000. அந்த 100 பேர் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். தொகை வேணா ரூ. 30 இருக்கும். ஆனா 3rd லெவல் ப்ரொஜெக்ஷன் ஆகிற ஐடி 100, 50 ஐடின்னு வந்து மொத்தமா கொத்து கொத்தா வந்து விழும். டீம் பெருசா இருக்கும்போது அப்ப விழும்போது அது ஒரே நாள்ல 3000 வரும். அசத்தலா இருக்கும். 4வது லெவல்ல 3000 இருக்கும். 5வது லெவல்ல 4000 வரும். 6வது லெவல்ல 5000 வரும். இப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஒரு குறிப்பிட்ட டீம் நீங்க மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராக்கெட் எப்படி புவியீர்ப்பு விசைக்கு வரைக்கும் தான் ராக்கெட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், விஞ்ஞானிகள் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எஸ்கேப் வெலாசிட்டில இருந்து அந்த ராக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குமே ஸ்பேஸ்ல. அந்த மாதிரி ஃப்ரீயா நம்ம ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆகிட்டே இருப்போம். நம்ம போக முடியாத இடம் எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். சந்திரனுக்கும் போயிடுவோம், மூணுக்கும் எல்லாருக்கும் போயிடுவோம், செவ்வாய்க்கு போயிடுவோம், ஏன் நெப்டின் கூட போக முடியும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அற்புதமான பிளான் தான் இந்த பிளான். இப்ப நீங்க செகண்ட் போர்டு பிப்ரவரி போயிட்டீங்க. எப்படி சார் போகணும் ஞாபகம் இருக்குங்களா? சார் என்னுடைய இன்கம் ஜனவரி இன்கம்ல நீங்க 80% எனக்கு கொடுத்துட்டீங்க. அதை வார வாரம் நீங்க வித்ட்ரா போட்டுக்க சொல்லிட்டீங்க. மீதி 20% எங்க வேலெட்ல தான் சார் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த சிஸ்டம் வச்சிருக்கு சார். இந்த சிஸ்டம் 20% பிடிச்சதுல ரூ. 1000 வரைக்கும் பிடிச்சிருக்கு சார். பிடிச்சி பார்த்தா என்னுடைய ஐடி செகண்ட் போர்டுக்கு வந்துருச்சு சார். ஆனா செகண்ட் போர்டுல என்ன மாதிரியே என் கீழே இந்த 10 பேரும் என்ன மாதிரியே 1000 பிடிச்சி வந்துட்டாங்க சார். செகண்ட் போர்டுல எனக்கு இன்கம் காட்டலையா சார்? ஏன் சார்? இந்த இடத்துல மட்டும்தான் சிஸ்டம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுது. ஏன் தெரியுங்களா? அங்க பேசிவ் மூவ் ஆகணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது ஆக்டிவ் கையில தான் இருக்கு. ஆக்டிவ் கையில இருக்குன்னா இந்த ஆக்டிவை இயக்கக்கூடிய நம்ம கையில தான் இருக்கு. அப்ப முதல் போர்டுல நீங்க 2 பேரை போட்டாலே போதும். உங்களுக்கு 65 கோடி என்பது நிச்சயமான ஒன்று. அதுல எவ்வளவு எடுக்க போறீங்கன்றது அது உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று. ஆனா 2வது டேபிள் இருந்து 12வது டேபிள் வரைக்கும், தட் மீன்ஸ் பிப்ரவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க போகணும்னா இன்கம் எடுக்கணும். இப்ப இன்கம் ரெடியா இருக்கு உங்களுக்கு. நீங்க போயிட்டீங்க 1000 பிடித்தம் செய்யப்பட்டு உங்க டீம்ல 10 பேர் உங்களுக்கு கீழே அதே மாதிரி வந்துட்டாங்க. மிரர் கான்செப்ட். உங்க டேட்டாபேஸ் அப்படியே இருக்கும். இந்த 10 பேரோட இன்கம் கிட்டத்தட்ட ஒரு 3000 இருக்கு செகண்ட் டேபிள்ல. ஜனவரி மாசம் இன்கம் போயிட்டே இருக்கு. அப்ப எடுக்கணும்னா சிஸ்டம் என்ன சொல்லலாம், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுங்க சார். அதாவது ஏற்கனவே 2 போட்டோம், இன்னும் 2 கொடுங்க சார் சொல்றீங்க. சார் இது என்ன சார் அசால்ட்டா நான் கொடுத்துறேன். நானே 20 போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க 2 தானே கேக்குறீங்க சார். இந்த 2 கொடுத்தா 2வது பிப்ரவரி போர்டு மட்டும்தானா சார்? இல்ல நண்பர்களே, நீங்க இன்னும் 2 கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வர 11 போர்டுக்கும் உங்களுக்கு இன்கம் எலிஜிபிள் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனே கிடையாது. 2 கண்டிஷன் தான் நம்மளுடைய ஆக்டிவ்ல. நம்பர் 1, நீங்க ஜான்வரி போர்டுல இன்கம் எடுக்கணும்னா 2 பேர். அந்த 2 பேர் கூட இன்கம் எடுக்கிறதுக்காக அந்த சிஸ்டம் வந்து உங்க பணத்தை வச்சு இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த 2 பேர் கூட சிஸ்டம் முதல் ஐடி வரும்போதே உங்களை 1000 ரூபாய் இன்னொரு ஐடி போடுது. சிஸ்டம் அந்த 1000 ரூபாய் வச்சு இல்ல. 2வது ஐடி போடும்போது 2வது ஐடிக்குரிய தொகையான 500 ரூபாயும் உங்களுக்கு அனுப்பிச்சது. சிஸ்டம் வச்சு இல்ல. அந்த 500 ரூபாய் 400 ரூபாய் உங்களுக்கு இன்கமா வேலெட்ல போட்டுருது. 100 ரூபாய் உங்களை ப்ரொமோஷன் வைக்குது. அப்ப 2 பேரை போடுற வரைக்கும் சிஸ்டம் பணத்தை வச்சிருக்குப்பா அப்படின்னு நீங்க 100% வாய்ப்பு இல்லை நண்பர்களே. புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக அந்த சிஸ்டம் அந்த சின்ன கண்டிஷனை சொல்லுது. ஏன்னா இது கிரவுட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம். கிரவுடு வந்தாதான் பேசிவ் வேகமா போகும். ஆக்டிவ்ல நீங்க வேகமா சம்பாதிக்க முடியும். நமக்கு உரிய பிரச்சனை அது 10 லட்சமோ 20 லட்சமோ அது எவ்வளவோ நம்மளால தீர்க்க முடியும். நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். நமக்குன்னு ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப். நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன கண்டிஷன். 2வது கண்டிஷன் 11 அடுத்து வர 11 டேபிள் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் மூவ் ஆகும். 2வது டேபிளுக்கு எப்படி 1000 ரூபாய் எடுத்துன்னு போச்சோ 2வது டேபிள் இருந்து 20% உங்க இன்கம்ல பிடிச்சி 3வது டேபிள் 2100க்கு எடுத்துட்டு போகுது. 3வது டேபிள்ல உங்களுடைய இன்கம்ல இருந்து 20% பிடிச்சி 4வது டேபிள் 1000 ரூபாய்க்கு, தட் மீன்ஸ் ஏப்ரல் டேபிளுக்கு எடுத்துட்டு போகுது. ஏப்ரல் டேபிள்ல உங்களுடைய இன்கம்ல 20% பிடிச்சி 4200 400 ரூபாய் பிடிச்சி
மே மாச டேபிளுக்கு போகுது. மே மாச டேபிள்ல 20% பிடிச்சி இப்படி ஜூன் ஜூலை இப்படின்னு ஒவ்வொரு டேபிளுக்கும் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்ஜெட் படி அந்த 20% பிடித்து போகுது. 4 போர்டு மட்டும்தான், அதாவது ஜான்வரி ஒன்னு விட்டு ஒன்னு, ஜான்வரி மார்ச், ஏப்ரல் விட்டு மே, ஜூன் விட்டு ஜூலை, ஜான்வரி மார்ச் மே ஜூலை மட்டும்தான் டிஃபரெண்டான போர்ட்ஸ். ஜனவரியினுடைய மதிப்பு 1050 ரூபா, மார்ச் போர்டுடைய மதிப்பு 2200, மே போர்டுனுடைய மதிப்பு 4400, 4200, அடுத்தது ஜூலைனுடைய போர்டு வந்து 8400. மீது அத்தனை போர்டுல மதிப்பு 1000 ரூபா. அப்ப என்ன சார் மதிப்புனா என்ன சார்? உங்களுக்கு தெரியும் லெவல் கமிஷன் எப்படி கொடுப்பாங்க. ஒரு பட்ஜெட் என்னவோ அதை 25 லெவலுக்கும் பிரிப்பாங்க. அப்ப முதல் டேபிள் 1050 25 லெவலுக்கும், அதே மாதிரி மார்ச் மாச டேபிள் 2100க்கு 25 டேபிளும், அதே மாதிரி மே மாசம் 4200 மதிப்புள்ள டேபிள் 25 லெவலுக்கும், அதே மாதிரி ஜூலை மாசம் 8400 உள்ள டேபிள் 25 லெவலுக்கும் பிரிச்சு தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 1000 ரூபாயும் மற்ற டேபிளுக்கு 15 லெவலுக்கு பிரிச்சு தந்திருக்காங்க. அதை இப்ப ஒவ்வொரு டேபிளா மிக வேகமாக நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நம்மளுடைய கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்மளுடைய இன்கம் எப்படிலாம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நண்பர்களே நீங்க 12 டேபிள்லையும் இருந்துட்டீங்கன்னா உங்களோட மிக சிறந்த உழைப்பாளர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். வெறும் 4 ஐடி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 12 டேபிளுக்கு மூவ் ஆகுறீங்க. 4 ஐடியா கொடுத்துட்டு டீம் உட்காந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 லெவல்ல இருக்கிற நண்பர்களோடு டெய்லி உட்காந்து பேசி சின்ன சின்ன மீட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் மீட்டிங், பிஓபி, நம்மளோட ஜூம் மீட்டிங், பிசிக்கல் மீட்டிங், இப்படி தொடர் வினையாக நம்ம இனிமேல் நம்ம பண்ண போறோம். அதை எல்லாத்தையும் பார்ட்டிசிபேஷன் பண்ண வச்சு அவங்கள புரிய வச்சு நட்பு ரீதியா குடும்ப ரீதியா அவங்களோடு அவங்க கஷ்டங்களை நம்மளும் பங்கு எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டங்களை அவங்களையும் பங்கு எடுத்துக்கிட்டு மிக சிறப்பான முறையில இந்த சிஸ்டத்தை நீங்க இயக்குனீங்கன்னா நம்மளை விட சிறந்த உழைப்பாளிகள் யாரும் இல்ல. நம்ம தான் சார் தி பெஸ்ட். நம்ம காடரை தூக்கி விட்டுக்கலாம். தூக்கி விடுறது வந்து எப்படி என்பது அது செயல் அல்ல, அது விளைவு. அந்த விளைவு எப்படி இருக்குன்னா நம்மளோட பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை தாண்டி கோடியை நெருங்கிட்டு இருக்கும். இதுதான் ரியல் எஃபெக்ட். இப்ப பிப்ரவரி மாசம் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா 1000 ரூபாய் டேபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஜனவரி மாசம் 1000 ரூபாய் பிடிச்சி பிப்ரவரி மாசம் 1000 ரூபாய் வந்தது பாத்தீங்களா. அந்த பிப்ரவரியில பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு 15 லெவல்ல பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 100, தேர்ட் லெவல் 40, கூட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா டோட்டல் 1000 வரும். இப்ப இந்த டேபிள் இருந்து மார்ச் மாச டேபிளுக்கு உங்களுடைய இன்கம்ல இருந்து எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்க, சார் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேபிள் ஜனவரில பிடிப்பீங்களா? கிடையவே கிடையாது. இப்ப ஜனவரி மாசம் நீங்க பிப்ரவரி மாசம் மூவாத்துக்கு ஜனவரி டேபிள்ல பிடிப்பாங்க, மார்ச் மாசம் போறதுக்கு பிப்ரவரி மாசம் இன்கம் வந்து பிடிப்பாங்க. அவ்வளவுதான். அதுவும் 20%. எல்லா டேபிளுமே 80% இன்கம் உங்களுக்கு தான், நமக்கு தான். சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த டேபிள் பாத்தீங்கன்னா பியூட்டியான டேபிள் மார்ச் டேபிள். ஏன் சார் பியூட்டின்றீங்க? மார்ச் டேபிள்ல மட்டும் வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் போடுறீங்க சார். 10 டைரக்ட் ரெஃபரல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில 500, 80% 400. இங்க பாருங்களேன், மார்ச்ல ஃபர்ஸ்ட் லெவலே 1000 ரூபாய். அதுதான் இது பியூட்டின்னு சொன்னேன். 1000 ரூபான்னும் போது 80% 800 ரூபாய். அது வாய்ப்பே இல்லை சார். அங்க ஜனவரி மாசம் உங்க டீம்ல 20ஆவது லெவல்ல இறங்கியிருக்கும் ஒரு ஐடி, 25ஆவது லெவல்ல ஒரு 4 ஐடி இறங்கியிருக்கும். அந்த 20ஆவது லெவல்ல வர்ற ஐடி ஒரு 10 பேரை தூக்கி போய் செகண்ட் டேபிள் வைக்கும். எப்படி சார் 20ஆவது லெவல்ல வரக்கூடிய 20ஆவது லெவல் நீங்க வெறும் 20 ரூபா தான் போட்டிருக்கீங்க சார். 20ஆவது லெவல்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1030 ரூபா மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் பேமெண்ட் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பேமெண்ட் வாங்கும்போது அந்த செகண்ட் டேபிள் போறதுக்கு ஒரு 1000க்கு நெருக்கமா எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேரும் 2ஆவது டேபிள் உட்காருவாங்க. அப்ப ஒரு ஐடி வந்ததுன்னா 12 டேபிளும் என்ட்ரி விழும் சார். இதை விட என்ன சார் மிராக்கல்? நம்ம ஐடி 12 டேபிளும் இன்கம் வாங்கும். ஒரு ஐடி மூவ் ஆகுறதுனால இப்ப நான் போயிட்டு சார் 12 டேபிளுக்கும் என்னுடைய ஜனவரி டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 500 ஐடி ஊந்திருக்கு சார். அந்த 500 ஐடி எத்தனை பேர் செகண்ட் டேபிள்ல தள்ளும்? அந்த செகண்ட் டேபிளுக்கு வந்தவங்க எத்தனை பேரை தேர்ட் போர்டுக்கு தள்ளுவாங்க? அந்த தேர்ட் போர்டு வந்தவங்க எத்தனை பேர் ஃபோர்த் போர்டுக்கு தள்ளுவாங்க? இதெல்லாம் மிராக்கல் சார். இது எப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சார் நம்மளுடைய திட்டம் எப்பயுமே அது உழைப்பினுடைய எப்படி சொல்றதுன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா காலத்தால் வந்து ரசிக்கக்கூடியது சார். இது ஒரு 4 மாசம் 5 மாசத்துல ஃபீல் பண்ணுவீங்க.
ப்ரௌட் பண்ணுவீங்க, உங்களை பெருமையா நினைப்பீங்க. இந்த சிஸ்டத்தை நான் இருந்தேன்டா தாக்கு பிடிச்சி, யார் சொன்னது நான் கேட்கல, எல்லாரும் இழுத்தாங்க என்னை வேற வேற கான்செப்டுக்கு, ஆனா நான் போகல. இதை நம்பி இருந்தேன், 4 மாசம் உழைச்சேன். நான் ஒன்றும் பெருசாலாம் ஐடி கொடுக்கல, ஒரு 6 டைரக்ட் எஃபல் தான் கொடுத்தேன், ஒரு 8 தான் கொடுத்தேன், ஒரு 4 தான் கொடுத்தேன். ஆனா என் டீமை டெவலப் பண்ணேன், எல்லா பிசிக்கல் மீட்டிங்லையும் அட்டன் பண்ணேன், எல்லா ஜூம்லையும் அட்டன் பண்ணேன், லீடர் சொல்றதை கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 6 டேபிள்ல நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஐடி 6வது டேபிள் இருக்கு, 5 டேபிள் இருந்து எனக்கு இன்கம் வந்திருக்கு. இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன். அன்னைக்கு நான் சரியா யோசிக்காம இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுள் முன்னாடி சொல்லுவீங்க சார். இது நடக்கும், இது நடந்தே தீரும். சோ ஒரு அற்புதமான இன்கம். இன்னும் ஜனவரி மாசத்துல இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்காக பண்ண போறேன் சார். அது பேசிவ்ல, ஆக்டிவ்ல இல்ல. ஆக்டிவ்ல இதுதான் ஃபைனல். அது பேசிவ்ல பண்ணும்போது பாருங்க சார், இன்னும் வேகம் எடுக்கும். நம்ம செயல் ஒரு இடத்துலயும் சோட போகாது. இனிமேலும் காலம் தாழ்த்தாம நம்ம டீமை டெவலப் பண்ணணும். எனக்கு பேசும் திறமை இருக்கு, ஆனா என்னால 2 பேரை மேல எடுக்க முடியாது. ஓகே குட், அந்த 2 பேரை வச்சு உங்க டீமை டெவலப் பண்ணுங்க. 65 கோடி உங்களுக்கு உங்களுக்கு தொகை இருக்கு, அதுல எவ்வளவு வேணா எடுத்துங்க ஜனவரி போர்டுல. இல்ல சார் எனக்கு தேவை சார், எனக்கு நிறைய தேவை, நான் 20 டைரக்ட் லெவல் போட போறேன், 30 போட போறேன், 10 போட போறேன். செய்யுங்க, வெல்டன் செய்யுங்க. செஞ்சு அந்த 20 பேரையும் டெவலப் பண்ணுங்க, உங்க டைரக்ட் 20 பேரையும் டெவலப் பண்ணுங்க. அது இல்லாம செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இருக்கிற மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் டெய்லி ஃபோன் பண்ணுங்க. ஆக்டிவ் இன்கம் இது. நீங்க பேசில உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாது நண்பர்களே. டெய்லி பேசணும், டெய்லி டீம்ல பேசிக்கிட்டே இருக்கணும், ஜூம்ல ப்ரெசென்ட் பண்ணணும். இல்ல ஜூம்ல வரமாட்டேன் பிரச்சனை இல்லை, சின்ன சின்னதா ஹோம் மீட்டிங் எடுங்க. இன்னைக்கு ஆரோக்கியசாமி அண்ணன் எடுத்துக்காரு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. எடுங்க, ஹவுஸ் மீட்டிங் எடுங்க. 4 பேர் இருந்தாலும் எடுங்க சார், 2 பேர் இருந்தாலும் எடுங்க. டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பேசுங்க. நிறைய ரோட் ஷோ பண்ணுங்க, ரேலிஸ் பண்ணுங்க. நிறைய இருக்கு சார். தெர் ஆர் சோ மெனி டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கு சார், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார் பிசினஸ்ல. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, உங்களுக்கு எது சப்போர்ட்டோ இருக்குமோ அதை எடுத்து பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் நம்ம ஜெயிக்கலாம் சார். ஒரு அற்புதமான சண்டேல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் நாள்ல உங்ககிட்ட இந்த கேஷ் 25 சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெறுவோம் சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி, நன்றி திரு சங்கர் சார். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு திட்ட விளக்கத்தை நீங்க எப்படி டிசைன் பண்ணீங்களோ அதை எங்களுக்கு எளிய முறையில் புரியுற விதமாக சொன்னீங்க. உங்களுக்கு அனைவர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.